அது தமிழிசை அவர்கள் தான் கேட்கணும். சொல்லப்போல தேவையா இல்லையா? தேவையே கிடையாதுங்க. ஒரு காலத்தில் அன்றைக்கி அந்த சீமான தீம்பாட்டுன்னு சொல்லி அவருக்கு கெத்தை ஏற்றினாங்க. இன்னைக்கு விஜய்க்கு கெத்தை ஏற்றுறாங்க. சொந்த கட்சியில் ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு மற்ற கட்சிகளுடைய இமேஜை ரீஸ் பண்ணுறதா ஒரு முன்னாள் தலைவருடைய அழகு. ஆனாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகாரப்பூர்வமாக தலைவர் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அதை சொல்ல வேண்டியது யார்? இந்த பக்கத்தில் பாஜக தலைவரோ அதிமுக தலைவரோ தானே சொல்லணும். இவங்க யார்? இல்லை விஜய் வந்தால் வலிமை அடையும்னு நினைக்கிறாங்களா? அப்போ இவ்வளோ நாளாக வலிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அது பாருங்க, அவர் வந்தா ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவர் வரலன்னா வீக்னஸா? அவர் வராமையே உங்களால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குதா இல்லையா? நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் பாட்டுக்கு சீமான் வா, விஜய் வா இப்படின்னு ஊரில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அப்போ அந்த நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு நீங்கள் கூட்டணி சேர்றீங்க? விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, அதுதான் விஷயம். நம்ம அதுலேருந்து இந்த விஷயத்துல அதை எடுத்துக்க முடியும். எதுக்கு கொடுத்துருக்காங்க நான் கேட்குறேன். கொடுக்க வேண்டியது எடப்பாடியா? நயினார் நாகேந்திரனே கொடுக்க முடியாத போது இவங்க என்னத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க? அவர் அதிகாரப்பூர்வமாக சொல்லட்டும் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு விஜய் உங்களோட கூட்டணி கிடையாதுங்க, நீங்க எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்பா சந்தோஷம் மேடம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே இவங்களுக்கு கேட்கவே இல்லையா? அப்போ மறுபடியும் ஒரு தடவை நேரடியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னா அப்பா விஜயே சொல்லிட்டாருப்பா கூட்டணி கிடையாது அப்படின்னு சந்தோஷமா போவாங்களா? தேவையில்லாத வேலை இதெல்லாம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெர்செப்ஷன் பேட்டில் ஆல்ரெடி நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள தோத்து நிற்கிறீங்க. இந்த அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி வலுவில்லாத கூட்டணி. அதனால தான் எல்லாரையும் வாங்க ஏங்க. இல்லை ஒருவேளை விஜய்க்கு தான் பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அவர்கிட்ட தான் பவர் இருக்குது, அவருக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னா அங்கே போங்க. அப்போ அவருக்கு உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நீங்களுமே நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏன் மற்ற கூட்டணியோட சேரணும்? எப்படி இங்கே இந்த என்டிஏல சேர்ந்துட்டு எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரா விஜய்? அப்புறம் அந்த கொள்கைன்னு சொல்றதெல்லாம் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்கே கொண்டு போய் போகிறோம்? விஜயே சொல்லாருன்னு வச்சுக்கோங்க. எங்கே போய் கூப்பிடுறீங்க? நாங்கள் தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம், ஒரு பக்கம் பாயசம் ஒரு பக்கம் வாசிசம்னு சொல்லிட்டோம், அப்புறம் நீங்கள் எங்களை கூப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் அடுத்தது வேற எந்த கட்சி மிச்சம் இருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இல்லை மன்சூர் அலிகான் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாருன்னா அந்த கட்சியை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். சார், இப்போது தமிழிசை அவர்கள் சொன்னது என்னென்னா, என்டிஏ கூட்டணியில் விஜயா அவர் தான் அறிவிக்கணும், தாவேக்கனுடைய கட்சி தலைவர் அவர் தான், அவர் அறிவிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன அறிவிக்கணுமா? கூட்டணிக்கு வராங்களா இல்லையா? எந்த கூட்டணிக்கு? என்டிஏ கூட்டணி. ஓ, இன்னும் நம்பிக்கை இருக்கா? இல்லை அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த அறிக்கையெல்லாம் பார்த்தோம். அதனால தான். யார் பேசிட்டு இருக்காங்க? தமிழிசை அவர்களா? இல்லை வேற யாரும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. அவங்க தான் பேசுகிறாங்க. அவங்க மட்டும்தான். அது சில பேர் நீங்க என்ன இதை தப்புன்றீங்களா இல்லை சரின்றீங்களா? இல்லை விஜய் வரணும்னு தான் நான் கேட்குறேன். இல்லை அதாவது இப்போ சில பேர் தமிழிசை அவர்களை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னங்க இது மாதிரி அவர் சிடிஆர் நிர்மல்குமாரா அவர் சொல்லிட்டாரு, அவங்க கொள்கை எதிரி பாஜக, அதனால அவங்களோட கூட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இவங்க என்ன சொல்றாங்க, அதிகாரப்பூர்வமாக தலைவர் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அதை சொல்ல வேண்டியது யாரு? இந்த பக்கத்துல பாஜக தலைவரோ அதிமுக தலைவரோ தானே சொல்லணும். இவங்க யாரு? முன்னாள் தலைவர் கவர்னர் ஆயிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கவர்னர் பதவிக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அரசியலில் ஈடுபடுவது கூடாது. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மரபு. அப்புறம் இவங்க எதுக்கு இதெல்லாம் அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தீம் பார்ட்னர்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் அந்த இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வெளில வந்த உடனே நீங்கள் அது இஸ்லாமிய தேசம் அப்படின்றதுக்காக மோடி பாகிஸ்தானை பழி வாங்குறார், அதெல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னார். எப்படி தீம் பார்ட்னர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அடுத்தது இங்கே சொல்லியிருக்காங்க, ஏன் அப்போது தாவேகா விஜய் இந்த கூட்டணியில் வரல அப்படின்னா அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி ஜெயிக்காதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை விஜய் வந்தால் வலிமை அடையும்னு நினைக்கிறாங்களா? அப்போ இவ்வளோ நாளாக வலிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். அது பாருங்க, அவர் வந்தால் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அப்போ அவர் வரலன்னா வீக்னஸா? அவர் வராமையே உங்களால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி.
பாருங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. அதிமுக ஒரு வலிமையான கட்சி, பாஜகவும் வலிமை பெற்றிருக்கின்ற கட்சி, 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நாங்க தான் வந்து அடுத்த ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா நீ பாட்டுக்கு சீமான் வா, விஜய் வா இப்படின்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அப்ப அந்த நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு நீங்க கூட்டணி சேர்றீங்க? இதெல்லாம் தலைவர்கள் சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அப்படின்னா அதிமுக தான் தலைமை. எதுவாக இருந்தாலும் அவங்க தான் முடிவெடுக்கணும். அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஏதோ ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்றது கூட நயினார் அவர்கள் என்ன சொன்னாரு, எடப்பாடி அவர்கள் கூட்டணி கட்சியோட கலந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்துச்சு இவங்க பாட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து சேரணும் அழைப்பு விடுத்தாருன்னா அப்புறம் நாளைக்கு எடப்பாடி வந்து எங்க அவரெல்லாம் கூட்டணியில் சேர்க்கறதா இல்லைங்க, நீங்க பாட்டுக்கு இது மாதிரி சொல்லிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? இது குறை சொல்றவங்க சொல்லலாம் நிரஞ்சன். ஒத்த சீட்டு, அந்த ஒரு சீட்டு கிடைக்கணும், அந்த சீட்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக என்னெல்லாம் பாடுபட வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? நம்ம சுலபமா சொல்லிடுறோம், என்ன இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே அப்படின்னு. நம்மளால நீ ஒரு சீட்டு வாங்க முடியுமா? அதுல இருந்து ஜெயிக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாகுது. இத்தனை காலமா வந்து நம்ம அரசியல்ல இருந்து ஒரு எம்எல்ஏ ஆக முடியலை, ஒரு எம்பி ஆக முடியலை அப்படின்னும் போது எல்லாருக்கும் அந்த வருத்தம் தான் இருக்கதான் செய்யும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல இந்த சீட்டு வாங்கணும் அந்த விஷயத்துக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு தென் சென்னையில் சீட்டு கொடுங்க, நான் வந்து நிற்கிறேன்னு வந்து நின்றாங்க. சரி, தோத்து போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி தென் சென்னையில் வந்து யார் வந்து அதிக வாக்காளர்களை எந்த பூத்தில் சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னாங்க. அப்போ நம்ம கேட்டிருந்தோம், ஏங்க இவங்க வந்து முன்னாள் தலைவராக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது தமிழகம் முழுக்க யார் வந்து அதிகமாக சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது என்ன தென் சென்னைக்கு மட்டும்? என்ன தென் சென்னைக்கு நிரந்தர எம்பி வேட்பாளர் இவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டாங்களா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. அப்புறம் வந்து நீங்கள் ஒத்த சீட்டுக்காகவா அப்படின்னு கேட்குறீங்க, வேற எதுக்காக? அது எடப்பாடியார் முடிவு செய்யணும். இன்னைக்கு தேதியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட சொல்ல முடியாது தாவேகாவை சேர்த்துக்கிறதா வாடாமா அப்படின்னு. அங்கே அவர் இபிஎஸ் முடிவு பண்ணணும். நீங்கள் உக்காந்தீங்கன்னு அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. ஏன் அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக கேட்ட சாத்தினா தான் நீங்கள் திரும்பி வருவீங்களா? இல்லாட்டா வரமாட்டீங்களா? என்னங்க லாஜிக் இது? வந்து விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, அதுதான் விஷயம். நம்ம அதுலேருந்து இந்த விஷயத்துல அதை எடுத்துக்க முடியும். எதுக்கு கொடுத்துருக்காங்க நான் கேட்குறேன். கொடுக்க வேண்டியது எடப்பாடியார். நயினார் நாகேந்திரனே கொடுக்க முடியாத போது இவங்க என்னத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க? அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லட்டும் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு விஜய் வந்து உங்களோட கூட்டணி கிடையாதுங்க, நீங்க வந்து எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்பா சந்தோஷம். மேடை அவர் சொல்லிட்டு இருக்காரு, அதே இவங்களுக்கு கேட்கவே இல்லையா? அப்ப மறுபடியும் ஒரு தடவை நேரடியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னா அப்பா விஜயே சொல்லிட்டாருப்பா கூட்டணி கிடையாது அப்படின்னு சந்தோஷமா போவாங்களா? எனக்கு புரியல. இதுல என்ன இருக்கு? தேவையில்லாத வேலை இதெல்லாம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெர்செப்ஷன் பேட்டில்ல ஆல்ரெடி நீங்க வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள தோத்துனுக்குறீங்க. அப்ப பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி வந்து வலுவில்லாத கூட்டணி, அதனால தான் எல்லாரையும் வாங்க வாங்க வாங்க. ஏங்க இல்ல ஒருவேளை விஜய்க்கு தான் பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அப்ப அந்த கட்சிக்கே போங்க, அவ்வளவுதானே நான் சொல்ல முடியும். அவர்கிட்ட தான் பவர் இருக்குது, அவருக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னா அங்க போங்க. அப்ப அவருக்கு உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நீங்களுமே நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏன் வந்து மற்ற கூட்டணியோட சேரணும்? எப்படி இங்கே வந்து இந்த என்டிஏல சேர்ந்துட்டு எடப்பாடியார் முதலமைச்சராக்குவதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரா விஜய்? இல்லை என்டிஏல அவர் சேர்ந்தாருன்னா அவர் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? லாஜிக்கே இல்லாமல் எல்லாரும் பேசினுக்கிறாங்க. அப்போ பார்க்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க? ஐயா என்ன இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க, கட்சியில் ஒன்றும் லாய்க்கு இல்லை போல இதே, இவங்க பாட்டுக்கு ஊரில் இருக்க கட்சியெல்லாம் வாங்க வாங்க அப்போ தான் வலிமையான கூட்டணின்னு சொல்லி நிற்கிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுகவை ஜெயிக்க நினைக்கிற கட்சிகள் எல்லாமே எங்க கூட சேருங்க அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க. சரிங்க, அப்போ ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அப்ப எல்லாரும் வந்துருவாங்களா? எல்லாமே சேர்ந்து 2 முனை போட்டி ஆயிருமா? நீங்க 2 முனையோ இல்ல 3 முனையோ எத்தனை முனையோனா வச்சுக்காங்க. டீம் பார்ட்னர் அப்படின்னாங்க, நாத்தாக்கா வரணும்னு நிறைய பேர் வந்து வரவேற்பெல்லாம் அங்கே கொடுத்தாங்க, நீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நான் சொன்னல இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டியில் அவர் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. எப்படி பரவாயில்ல, நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் செய்தாலும் பரவாயில்லை, மோடி அரசாங்கத்தை விமர்சனம் செய்தாலும் பரவாயில்லை, இஸ்லாமிய நாடு என்பதற்காக பாகிஸ்தானை பழிவாங்கிறது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து திமுகவை வீழ்த்தணும், நாங்கள் எம்எல்ஏ வாங்கணும், அதனால நீங்கள் எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு போறீங்களா? அப்புறம் அந்த கொள்கைன்னு சொல்றதெல்லாம் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்கே கொண்டு போய் போடுறது? இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக ரொம்ப இறங்கி போகிற மாதிரி இருக்கு. அதுதானே இப்போதான் தெரியுது அவங்களுக்கு, அது இது வரைக்கும் தெரியலையா? எப்போ இவங்க வந்து சீமான தீம் பார்ட்னர்னு சொன்னாங்களோ அப்பயே புரிஞ்சு போச்சு எதுக்காக இந்த அளவுக்கு இவங்க இறங்கி போறாங்க அப்படின்னு. இப்போ அதுதான் நடந்துருக்குது. இப்போ அடுத்தது விஜய். இப்போ அவரும் வந்து அதெல்லாம் முடியாதுங்க, விஜயே சொல்லாருன்னு வச்சுப்போம். எங்கே போய் கூப்பிட்டுக்கிறீங்க? நாங்கள் தான் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம், ஒரு பக்கம் பாயசம் ஒரு பக்கம் பாசிசம்னு சொல்லிட்டோம், அப்புறம் நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் அடுத்தது வேற எந்த கட்சி மிச்சம் இருக்கு?
ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இல்லை, மன்சூர் அலிகான் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாருன்னா அந்த கட்சியை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜனங்க தானே யோசிப்பாங்க, என்னங்க இது இவங்க வந்து இந்த புதுசாக ஆரம்பிச்ச கட்சி எந்த கட்சின்னு எல்லா கட்சியும் கூப்பிட்டுக்கிறாங்களே, அப்போ இவங்க ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்ற அந்த பயம் இருக்கா சார்? ஒருவேளை நம்ம ஜெயிக்க மாட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு, அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காங்களா? இல்லை, அந்த பயம் இருந்தால் அப்புறம் வந்து அந்த கூட்டணியை நீங்கள் சேர்ந்துருக்க கூடாது. இவ்வளோ பயத்தை வச்சுக்கின்னு இப்போ சீமான் எடுத்துக்காங்க, என்ன சொன்னாலும் நான் தனியாக தாங்க நிற்பேன், நிற்கிறாரா இல்லையா? அப்புறம் அந்த தைரியம் வந்து தேசிய அளவில் வந்து ஆட்சியில் இருக்க ஒரு கட்சி உங்களுக்கு ஏன் இல்லை? இத்தனை மாநிலங்கள் ஆட்சியில் இருக்க ஒரு கட்சி தனியாக இருந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது தானே லட்சியமாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா அப்போ இது வரைக்கும் சேர்ந்துருக்கிறது ஜெயிக்க முடியாதுன்னு நீங்களே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா மாதிரி ஆகுது. அதாவது திமுகவுக்கு வாக்கு ஓவர் குத்துனுக்கிறாங்க இவங்கெல்லாம், இதான் நான் சொல்வேன். ஓகே, இப்போ விஜய் ஏன் பாஜகவுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? அது தமிழிசை அவர்கள் தான் கேட்கணும். சொல்லப்போனா இல்லை, தேவையா இல்லையா? ஜெனரல் உங்களுடைய கருத்து கேட்குறேன். தேவையே கிடையாதுங்க. எதுக்கு தேவைன்னு நான் கேட்குறேன். அவருடைய கொள்கை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இதே அந்த மெர்சல் படம் வந்த போது பாஜகவுக்கும் விஜய் அவர் ரசிகர்கள் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருந்ததோ எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு திமுகவை அகற்ற வேண்டும் இதுதான் சொன்னதுக்கு அப்புறமே விஜய்க்கு போய் இவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது எங்க தலைவர் தான் கெத்து அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு அப்போ அவரை தேவையில்லாம புஷ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் அன்னைக்கு அந்த சீமான தீம்பாட்டுன்னு சொல்லி அவருக்கு கெத்தை ஏற்றினாங்க, இன்னைக்கு விஜய்க்கு கெத்தை ஏற்றுறாங்க. சொந்த கட்சியில் ஏதாவது பண்ணணும், அதை விட்டுட்டு மற்ற கட்சிகளுடைய இமேஜை ரீச் பண்ணுறதா வந்து ஒரு முன்னாள் தலைவருடைய அழகு எனக்கு புரியல நிரஞ்சன். ஓகே சார், இப்போது அவருக்கு என்ன பர்சன்ட் இருக்குது, வந்த என்ன மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க சார்? ஜெனரலாக ஒரு 10% அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காது வந்து மாற்றம் நிகழுமா? அவருக்கு என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள்? ஆல்ரெடி எஸ் கிராஸ் டு 50%. தெரியாதா? ஐ டோன்ட் நோ சார். ஆமாம், 50% கிராஸ் பண்ணிட்டார். அது வந்து நிறைய பேர் சர்வே எல்லாம் எடுத்துட்டாங்க. முதலிடம் அவர் தான். ஆமாம், இல்லை ஒரே இடம் அவர் தான். ஆமாம், 50%க்கு மேலே அப்படின்னும் போது அதுக்கப்புறம் யார் ஜெயிக்க போகிறாங்க சொல்லுங்கள்? 30-35% அப்படின்னா கூட இவங்க ஒரு 100-150 அவங்க ஒரு 80 இப்படிலாம் சொல்லலாங்க. 40-45% இருந்தால் கூட ஒரு 2 சீட்டு 4 சீட்டு அப்படின்னு எதிரணி அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஆனால் 50க்கு மேலே அப்படின்னும் போது அப்போ வேற யாருமே ஜெயிக்க முடியாது. 234க்கு 254 ஜெயிப்பாங்க. அது 20 எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்காதீங்க. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கட்சியில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது நிறைய சர்வே, அது எங்க சர்வே எடுக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியலங்க. இது வரைக்கும் நாம எங்கேயும் பார்த்து 45% ஏதோ போட்டிருந்தாங்க. அது நீங்க லேட்டா சொல்றீங்க நினைக்கிறேன், பழசு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ வந்து 50 தாண்டிடுச்சு. இப்போ 50 தாண்டிடுச்சு. இதுல வேற சொல்றாங்க 50 தாண்டிடுச்சு, ஆனா கூட்டணி என்பதை சரியான நேரத்தில் முடிவெடுப்பார் அப்படின்னா. ஏங்க 50 தாண்டிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இங்க கூட்டணியே? இதை வச்சு தானே கூட்டணி சேர்றதுக்கான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். 50 தாண்டிடுச்சுன்னு சொன்னா நீங்க தான் அங்க எல்லாமே. ஆமா, மற்றவங்களாம் ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. திமுக, அதிமுக, பாஜக, நாத்தாக, பாமக, இன்னும் என்ன கட்சி, விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இப்படியே எடுத்துட்டு போங்க. எல்லா கட்சிகளும் முட்டை, தாவேகா 234 இப்படிதான ரிசல்ட் வரப்போகுது. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இங்க கூட்டணி? 50%க்கு மேல வாங்குறதுன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆட்சிக்கு வந்துட்டீங்க, எவ்வளோ % ஓட்டு வாங்கிக்கிறீங்க? 30%, 70% உங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா கரெக்ட், இந்த 50ன்றதுல ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது நிரஞ்சன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுகவை ஆரம்பிக்கின்றார். ஆரம்பித்த பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுகின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற திமுக, மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற இந்திரா காங்கிரஸ், அதுக்கப்புறம் அந்த காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ், 3 கட்சிகளையும் எதிர்த்து அதிமுக போட்டியிடுகின்றது. 50.8% ஓட்டு வாங்குறாங்க. ஸோ அதனால தான் சொல்லியிருப்பாங்களோ கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலில். இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து இந்த இடைத்தேர்தல் எல்லாம் போட்டியிடலை அப்படின்னு? முதல் தேர்தலில் 50% அதுக்கு மேலே வாங்கணும். இடைத்தேர்தலில் போட்டி போட்டிங்கன்னா அப்புறம் அந்த ராசி ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. ஓகே, இந்த பக்கம் பார்க்கும்போது டிஎம்கே வந்து விஷன் 200 அப்படிங்கிற பரவி போயிட்டு இருக்காங்க. 200 தொகுதியில் நாங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஓ, 200 தொகுதியா? இல்லை 200 நான் வேற என்ன சொல்லுங்க. ஓகே, 200 தொகுதிகளை ஜெயிக்கணும். அந்த 234லையுமே வந்து 200மே இவங்க தான் நிற்க போகிறதாகவும், 34 மட்டும் விலையை கூட்டணிக்கு தரதா ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. 200 வேறையா? எஸ், இது பாசிபிளா? ரைட். அதனால என்னப்போ இங்க இவங்க 234 போவாங்க. ஆமா, விசிகாக்கு ஒரு 4 கொடுக்கலாமா, காங்கிரஸுக்கு வந்து ஒரு 16 கொடுக்கலாமா, கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாமா? எவ்வளோ ஆச்சு?
ஐயோ இதுவே வந்து 36 ஆயிடுச்சோ, சரி கொஞ்சம் குறைக்கணும். அப்போ 34 7 கொடுத்துடலாம் கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு, ஐயோ இன்னும் அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி அது இருக்குது. அப்புறம் வேறு என்ன சில கட்சிகள் அதெல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க. விசிகா வந்து ஏற்கனவே 6-4 ஆகிட்டா, காங்கிரஸ் வேற துணை முதலமைச்சர்லாம் வேற கேட்டாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. 10 விசிகா சரி. தமிழகத்தில் வந்து ஒரு 4 சீட்டு கொடுப்பாங்க, கேரளா தேர்தல் வரப்போதே அதில் ஒரு 6 சீட்டு சேர்த்து கொடுப்பாங்க. ஏன்னா கேரளாலையும் வந்து திமுக அதிமுக அந்த கட்சிகள்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே கொடுத்துடலாம். இது விசிகா வந்து மற்ற மாநிலங்கள்லையும் போட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா பாராளுமன்ற தேர்தலில், அதனால் அதை கொடுத்து சரி கட்டுவாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் ஒத்துப்பாங்கன்னு நான் நினைக்கல நிரஞ்சன். ஏன்னா என்னதான் வந்து இன்னைக்கு இந்த பக்கம் ஒரு குழப்பமான சூழ்நிலை இன்னைக்கு நிலைமையில் நான் சொல்றது, எலெக்ஷன் வரும்போது இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, நீங்கள் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான சீட்டுகளை கொடுத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்கே அதிமுக மட்டும் இருந்தப்போ அதிமுக பாஜக சேர்ந்துருச்சு, அதனால் வர முடியாது. அங்கே தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்காரு, அடுத்த மே மாதத்தில் அது புத்தாண்டு ஆஃபர்னு எடுத்துக்கலாமா? சரி தீபாவளி ஆஃபராக நாங்கள் புத்தாண்டு ஆஃபராக எடுத்துக்கிறோம், ஏப்ரல் 14 சித்திரை 1 அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 200 இல்லை 100 ஜெயிக்கிறது கஷ்டமாயிரும். ஸோ அந்த 234 வராது, கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒன்றா 200 அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் மட்டும் 200ல் நிற்போம், மீதி 34 கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொன்னால் தாவேகா சந்தோஷப்படுறதுக்காக ஏதாவது சொல்கிறீங்களோ நீங்கள்? இல்லை. ஓகே, இதில் விசிகா கூட்டணி உள்ளதாக இருக்காங்க. பாமகக்குள்ளேயும் வந்து சில சலசலப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் மற்றும் தாமதாஸ் இல்லைப்பா, அவங்க கட்சிக்குள்ளே அந்த கூட்டணி உருவாகணும்ப்பா முதல்ல. எந்த கட்சிக்குள்ள சார்? பாமகவுக்குள்ள. ஏன்னா ஐயா அவர்கள் சொன்னார், இந்த கோஷ்டி அப்படின்றீங்க, எனக்கு தெரிஞ்ச கோஷ்டி இந்த மார்கழி மாதம் இந்த பண்டரிபுரம் போகலாமா அந்த கோஷ்டி தான் அப்படின்னு சொன்னார். கோஷ்டி அப்படின்னா நீங்கள் காங்கிரஸ்னு சொல்லிட்டு போகலாம்ல, எதுக்கு அவங்கள நீங்கள் வந்து இழுக்கிறீங்க? நாம மட்டும் சினிமா படத்தில் வந்து பின்னாடி கேலண்டரை வச்சா சண்டைக்கு வரோம், மற்றவங்களை வந்து இது மாதிரி சொல்கிறதுன்னா இது என்னது? இதில் வந்து நாங்கள் எல்லா சமூகத்தினருக்குமான கட்சி, சமூக நீதி, எல்லாருக்கும் சமூக நீதி அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் கேலண்டரை மட்டும் நாங்கள் கற்றுவோம், மற்றவங்களை இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இது நியாயமா? அது கேட்குறாங்க. இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் அன்புமணி அவர்கள் ஒரு பாதையில் போகிறாரு, இவர் ஒரு பாதையில் போகிறாரு, இதுதான் அப்படின்னு. அதுக்கு தான் அவர் பதில் சொல்லாரு. சரி முதல்ல நீங்கள் இப்போ அவருக்கு வந்து சிக்கலைன்னா திமுக பக்கம் போக முடியாது, அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க, விசிகாவும் சொல்லிட்டாங்க, திமுக தலைவர் முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. இப்போ வந்து அவங்க திமுக பக்கம் போனோம்னா அது எப்படி சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் ஒன்று அதிமுக பக்கம் போனோம், இல்லைன்னா மறுபடியும் 2016 மாதிரியே மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு போஸ்டர், அது சாஃப்ட் காப்பி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை மறுபடியும் அடித்து தனியாக நிற்கணும். அது என்ன ஆகும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா தாவேகாவோட போய் சேரணும். இந்த சினிமா நடிகர்கள் அப்படின்னா ஒரு காலத்தில் இப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இப்போ அவங்களோட போய் கூட சேர்ந்தாரு. நீங்கள் எங்கள் பின்னாடி வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் சினிமா நடிக்கிறவங்க பின்னாடிலாம் போகிறீங்கன்னு அன்புமணி சொல்லிட்டு இருந்தாரு. அன்புமணி தானே சொன்னார்? ஐயா சொன்னாரா? ஐயா சொல்லலாம். ஏன்னா அவரு தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும், கடலில் போட்டுருவாரு. அது என்ன பண்ணுவாரோ எனக்கு தெரியாது. அப்போ அவர் தான் முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து முதலமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படி சார்? கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா. ஏன்னா அவரும் சொல்லிட்டாரு, சொன்னார்ல பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து 87 வயசாக போகுது, இன்னும் வந்து ஆரோக்கியத்துடன் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒருவேளை பாமக தாவேகா கூட்டணி இருந்ததுன்னு சொன்னா ஐயா அவர்கள் தான் முதலமைச்சர். அதை வந்து விஜய் ஏத்துப்பாரா? புஷி ஆனந்த் ஏத்துப்பாரா? விஜய விடுங்க, அவரு பெரிய மனசு பண்ணி ஓகேன்னு சொன்னா கூட நமது அண்ணன் புஷி ஆனந்த் ஒத்துப்பாரா? அதை கேட்டு சொல்லிட்டீங்கன்னா கூட்டணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகா பாமக இந்த கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அவங்களே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கெல்லாம் வருமா? பாருங்க, இவங்கெல்லாம் வந்து அப்படி சும்மா வந்து எப்போ வந்து தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்றது எனக்கு என்னன்னா சார், சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன், எல்லாருமே சேர்ந்து விஜய் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாருமே சேர்ந்து இல்லை, அவங்க கட்சியில சில பேர் இருக்காங்க, அவங்க உட்காந்து ஓவரா எல்லா கட்சியிலும் சொல்றேன், எல்லா கட்சியிலும் இல்ல, அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்க பாரபட்சம் இல்லாம வந்து எல்லாரையும் புஷ் பண்ணுவாங்க. சீமான் அவர்களை பண்ணியிருக்காங்க, இவங்களை பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களெல்லாம் நீங்க குறை சொல்லாதீங்க. அவங்களுக்கு வந்து கூட்டணி வலிமையாக வேண்டும், நாம ஜெயிக்க வேண்டும் அப்படின்றதுல தான் அவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு சொல்லாதீங்க, வலிமை இல்லைன்னு அதை நீங்க அவங்கள தான் கேட்கணும், ஏன் இந்த மாதிரிலாம் இது பண்றீங்க அப்படின்னு.
இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் இருக்க சில பேர் தான் 50%. அநேகமாக எலெக்ஷன் வரத்துக்குள்ள 75% டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்போ வந்து தாவேகா சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் விசிகாவும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆர் காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் வந்து சேர்ந்தா மட்டும்தான் 26க்கு அப்புறமும் கட்சியை தொடர்ந்து நடத்த முடியும். அப்படி இல்லாமல் தாவேகா தனியாக மட்டுமே போட்டியிட்டார்கள்னு சொன்னால் லேட்டஸ்டாக சக்ஸஸ் கொடுத்த டைரக்டர் யாராவது போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் படம் தான் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, அரசியல் பண்ண முடியாது. மற்றபடி என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மினிமம் 35% எடுக்கணுங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா. மற்றபடி 10%, 8% இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? இவங்கெல்லாம் ஹீரோ. ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் அங்கே போகும்ல, அதை வச்சு ஒரு சில பர்சன்ட் வரும்ல, ஜெயிக்க முடியாத ஒரு சில பர்சன்ட் வரும். சரி, ஆன்டி டிஎம்கே ஓட்டு உங்களுக்கு தான் வரும்னு எப்படி சொல்றீங்க? ஏடிஎம்கேக்கு போகாதா? அதே மாதிரி ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு உங்களுக்கு தான் வரும்னு எப்படி சொல்றீங்க? டிஎம்கேக்கு போகாதா? நோ விட்டா ஆன்டி டிஎம்கே. இதனால இவங்க 2 ஓட்டு வந்து சீமான் கிட்ட வந்துட்டு இருந்தது, இப்போ அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலாம்ல. ஓ, அப்போ அந்த 8% ஓட்டில் 8%மே அங்கே போயிடுச்சுன்னா அதை வச்சு ஆட்சிக்கு வந்துடுவார் அவரு? வர முடியாது சார், ஒரு பர்சன்ட் வரும்னு சொல்கிறேன். 8% வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? தேமுதிக மாதிரி தான். அதுதான் நான் சொன்னேன், 35% வந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும். இல்லை கூட்டணி இருந்து கணிசமாக ஒரு 12, 15, 20% இப்படி வாங்கினா 26க்கு அப்புறம் கட்சியை நடத்தலாம். எதுவுமே இல்லாமல் சீமான் ஓட்டு என்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, 26க்கு அப்புறம்லாம் கட்சி நடத்த முடியாது. தேமுதிகாவது அத்தனை வருஷம் கழிச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு, அது வந்து 26க்கு அப்புறமே தாவேகா ஆகிடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அது ஒரு சீக்கிரமாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும், அவ்வளோதான். தொடர்ந்து பேசும். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நிரஞ்சன்.